வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஹரி கேமிங். இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, பீயிங் ஏ ட்ரக் டிரைவர் சீரீஸ் அதோட செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க வரீங்க. செகண்ட் பார்ட்டில் செகண்ட் வீடியோ. அதுக்கு முன்னாடி எல்லோரும் பண்ண வேண்டிய விஷயம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. எதனாலனா 1K ரீச் பண்ண கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுங்காட்டி தான் கொஞ்சம் தான் ஜஸ்ட் 55 ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ மறக்காமல் பண்ணிவிடுங்க. இந்த இதில் என்ன லோட் எடுக்க போகிறோம், அதாவது கார்கோ பார்ப்போமா. நம்ம என்ன கார்கோ எடுத்துருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா பிரிக்ஸ் தாங்க. அதுவும் டபுள் ட்ரெய்லர் வேறு ஃபஸ்ட்டு வாட்டி ஓட்ட போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள் மக்களே, செம்மையாக இருக்குது. டபுள் ட்ரெய்லரு அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, அந்த கண்டெய்னர் இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ளாட் பெட் மாதிரி செம்மையாக இருக்குது. வாங்க அப்படியே ட்ரெய்லரை கனெக்ட் பண்ணிட்டு ஜேர்னியை ஆரம்பிச்சிடுவோம். போன வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா ஜெர்மனியில் இருக்கிற நியூரம்பர்க். இங்கேருந்து இப்போ எங்கே போகிறோன்னா மியூனிக் அப்படின்னு சொல்கிற ஒரு ஏரியாவுக்கு தான். அதுவும் இந்த பிரிக்ஸ் டபுள் ட்ரெய்லர் எடுத்துகிட்டு போகிறோம். வழக்கம் போல் தான் கைஸ். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக மூவாக ஸ்டார்ட் பண்ணுறோம். மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதனாலனா 50 ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கைஸ். ஜஸ்ட்டு 50 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் 1K ரீச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் போடலான்ட்டு இருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏகப்பட்ட கேம்ஸ் விளாண்டுருக்கோம். அதில் 2 கேம் முடிச்சிட்டோம். இது 3வது கேம். ஒரு சீரீஸாக போடலான்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோவும் போட்டாச்சு. என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. அப்படியே நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. அப்படியே எல்லா சைடும் பார்த்துட்டு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போவோம். அப்படியே பெருசாக இருக்குது ட்ரக்கு. பயங்கரமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது பார்க்க. அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே நம்மளோட மயோனிக் நோக்கிய ஒரு பயணம் தொடங்கியது. நியூரம்பர்க்லேருந்து அப்படியே ஸ்மூத்தாக ஆரம்பிச்சிருக்கோம் கைஸ். அப்படியே சூப்பராக இருக்கும். போவோம். எடுத்தோனையுமே சிக்னலையெல்லாம் தாண்டி அப்படியே ஹைவேஸை தொட போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், பெட்ரோல் பண்ணணும். இந்த எபோட்டன் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. போன வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும். சூப்பராக ஃப்ரூட்ஸ் கார்கோவில் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். இந்த வாட்டி டபுள் ட்ரெய்லரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறக்கும் கஷ்டமாக இருக்குது கைஸ் இந்த டபுள் ட்ரெய்லர். ஏன்னா நம்ம வண்டி பெரிய அப்படியே லென்த்தாக இருக்கிறங்காட்டிக்கு கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே பெட்ரோல் பங்க்கும் பக்கத்தில் வந்துடுச்சு. சாரி, கேஸ் ஸ்டேஷன். அப்படியே வாங்க நம்ம ட்ரக்குக்கு கேஸ் ஃபில் பண்ணிடுவோம். எதனாலனா இதுக்கு மேலே வேறு எங்கேயும் ஸ்டாப்பிங்கே கிடையாது. நான் ஸ்டாப்பாக விரட்டிட்டு போகிறோம் மக்களே. அதுக்காக தான் ஸ்டார்டிங்கே கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி இன்றைக்கி போட்ட கேஸே இருக்குன்னு நினைக்கிறேன். அரை டேங்க்குக்கு மேலே இருக்கும். ஐ திங்க் ஸோ. சொன்ன மாதிரி 3/4 டேங்க் இருக்குது. நம்ம இருக்கிற டேங்கை ஃபுல் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இது அவ்வளோதான். அமௌண்ட்டு பே பண்ணிடலாம். அப்படியே இன்ஜினை ஆன் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜெர்னியை கன்டினியூ பண்ண போகிறோங்க. இருக்கிறதுலே டாஸ்க் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ட்ரெய்லரை திருப்பியும் ரோட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது தான். அதுவும் இந்த டிராஃபிக்கில் ரைட்டு பார்த்திங்கன்னா தெரியும், 2-3 ட்ரக் வருது. பின்னாடி அந்த டேர்னிங்கில் கார்லாம் வருது. ஒரு அழுத்திடுவோம். அப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு கைஸ். அந்த ட்ரக்கையெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு இதுக்கப்புறம் நசன்னு பேசிகிட்டு இருக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் கேமை ரசிங்கப்பா. ராவாக கொஞ்ச நேரம் பாருங்கள்.
எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு ஒரு லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, ஏதோ மேப்லேயே வந்துருச்சு. இந்த லெஃப்ட்டு தான். இந்த லெஃப்ட்டு எடுத்தோன்னா அப்படியே நம்ம வந்து அந்த ஹைவேக்கு ஏறிடுவோம். நம்ம ட்ரக்கு கொஞ்சம் லைட்டாக திணறதான் செய்து, இருந்தாலும் ஸ்லோவாகாமல் போகுது மக்களே. அது ஒன்று தான் நமக்கு இப்போதைக்கு தேவை. அப்படியே நம்ம இந்த பின்னாடி சீனரிஸோட நம்ம ட்ரக்கை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல கைஸ். மக்களே, அப்படியே நம்ம போகிற ரூட்டில் அப்படியே கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே பாருங்களேன், ஒரு மாதிரி மிஸ்ட் க்ரியேட் ஆகி அப்படியே ஃபாகியாக அப்படியே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு ட்ரக்கில் அப்படியே க்ரூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது மக்களே. பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். இந்த டைமில் தான் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால் நான் 1K ரீச் பண்ண கொஞ்சோண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் தேவைப்படுது. பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், பண்ணிவிடுங்க. ஆஹா, இந்த பிஜிஎம்முக்கு அப்படியே அடித்து விரட்டி ஓட்டணுங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே பிடிச்சி அமுத்திட்டு இருக்கேன் ஆக்சிலேட்டரை மக்களே. அப்படியே இந்த சாங்குக்கும் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட செகண்ட் டோல்கேட் வந்துடுச்சு மக்களே. அதாவது டே 1ல் கார்கோ 2, செகண்ட் கார்கோவில் ஃபஸ்ட்டு டோல் மொத்தமாக சேர்த்து இன்றைக்கி மட்டும் 2 டோல் க்ராஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே நிறுத்திட்டேன், எதுக்குள்ளே போகிறது, அப்படியே ஸ்லோவாக போவோன்ட்டு முடிவு பண்ணி. அவ்வளோதான் மக்களே. எப்படி இருந்தாலும் 100 யூரோ பிடிங்கிட்டு தான் உள்ள போகிறான். அடிக்கி பிடிச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் மக்களே. கார்கோவோட டெலிவரி பாயிண்ட்டு பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா டபுள் லேன் வந்து சிங்கிள் லேன் ஆகுது. அதுவும் இல்லாமல் தூரத்தில் பில்டிங்கெல்லாம் தெரியும் மக்களே. அதுங்காட்டிக்கு ஏகதேசம் கிட்ட வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், அப்படியே ஸ்லோவாக க்ரூஸ் பண்ணிட்டு போவோம். ஏன்னா சிட்டி லிமிட்ஸ்குள்ளே வந்துட்டால் ட்ரக்குக்கு வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும்.
அதுக்கே கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கு விடலாம். இந்த டேர்னிங்கில் இவ்வளோ பெரிய ட்ரக்கை வச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக அப்படியே இந்த டேர்னை இருக்கிறது சுகம் எப்பப்பா சூப்பராக இருக்குது கைஸ். மறக்காமல் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்து ஹைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை. ஓகேவா கைஸ், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 100% கிட்ட வந்துட்டோம் மக்களே. அவ்வளோதான். அப்படியே நம்ம கார்கோவை டெலிவரி பாயிண்ட்டு கொண்டு போகிற வரைக்கும் இதே மாதிரி தான் உருட்ட வேண்டியதான் மக்களை, வேறு வழியே கிடையாது. ரோடு காலியாக இருந்தாலும் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ரொம்ப ஸ்பீடு எடுக்க முடியாது. எதனாலனா டபுள் ட்ரெய்லர் வேறு. ஸோ ஸ்லோவாக தான் போகணும். லைட்டாக மழை வர மாதிரியும் இருக்குது கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிக்கிட்டு போயிடுங்க. நமக்கு வேறு தூக்கம் வேறு வருது கைஸ். அப்படியே மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அருமை, மிக அருமை. எதனால் சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, போன வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. Day 1 அப்படின்னு போட்டு சேனலில் இருக்கும். அதுலேயும் அந்த கார்கோவை டெலிவரி பண்ணும்போது எண்டில் டெலிவரி பாயிண்ட்டுக்கிட்ட போகும்போது மழை கைஸ். இப்போ 2வது வாட்டி வரும். 2வது வாட்டி அது ஒரே நாளில் 2வது வாட்டி 2வது டெலிவரி போகிறோம். இப்போவும் மழை. அப்படியே மலையில் வந்துட்டு அப்படியே சூப்பராக இந்த ட்ரெய்லர் அப்படியே ஸ்லோவாக திருப்பி அப்படியே எடுத்துகிட்டு போகிறது சூப்பராக இருக்கும் மக்களே. அப்படியே ஒரு போதை மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படியே இந்த டேர்னிங்கில் செமையாக இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து நம்ம தம்ப்நெயிலோட இது பார்த்துருப்பீங்க. அது இந்த இடத்துக்கே நிற்க வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது தான். அவ்வளோதாங்க கைஸ், நம்ம கார்கோ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நமக்கு லெஃப்ட் சைடு தான் இருக்குது. கொண்டு போயிட்டு கார்கோவை வழக்கம் போல் டெலிவரி பண்ணிவிட்டு நம்மளோட வேலை என்னப்பா, போவோம், வண்டியை கழுவுவோம், கொண்டு வந்து பார்க் பண்ணிட்டு முடிச்சுடுவோம். அதை பண்ணிடுவோம்மா கடைன்னு. அப்படியே உள்ளே வரும்போது அந்த வீல் சஸ்பென்ஷன் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது மக்களே. அவ்வளோதான், நமக்கு உண்டானதை செட்டில் பண்ணிட்டானுங்க. அமௌண்ட்டு வந்துடுச்சு கைஸ். இதுக்கு அடுத்தது நம்ம வண்டியை கொண்டு போயிட்டு வாட்டர் வாஷுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். அவ்வளோதான் மக்களே, அப்படியே பக்கத்தில் வாட்டர் வாஷ் வந்தாச்சு. இதுக்கு மேலே அப்படியே வாட்டர் வாஷ் பண்ண வேண்டியது தான். அப்படியே மழையும் ஸ்லோவாகிடுச்சு. அப்படியே சன்செட்டும் ஆக போகுது. மழையும் நின்றுச்சு. வாட்டர் வாஷ் விட்டுட்டு போக வேண்டியதான். ரிப்பேரும் இருக்கா, ரிப்பேரும் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் விட போகிறோம். அங்கே பாருங்கள் சீனிக்காக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அந்த நிழல் சன்செட்டு சூப்பராக இருக்குது மக்களே. அவ்வளோதாங்க கடன்னு கொண்டு போய் வண்டியை நிறுத்துகிறோம். வாட்டர் வாஷை பண்ணி கொண்டு போய் நம்ம இடத்துல நிறுத்திவிட்டு வீடியோ என் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் மக்களே, அப்படியே இந்த ஒரு ஓரத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டோன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த ஆக்ஷன்லாம் பாருங்களேன், அந்த சன்செட்டுக்கு பயங்கரமாக இருக்குது கைஸ். அப்படியே இந்த வீடியோவில் முடிச்சுக்கிற மக்களே, மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. டாட்டா பை பை கைஸ். அப்படியே இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. டாட்டா பை பை.